அடக்கோழி தானே தூக்கி போட்டு எடுக்கலாம். இறைச்சி கோழி, முட்டை கோழி, பிராய்லர் கோழி, வான்கோழி, ஈக்கோழி என்று சொல்லி எல்லா விதமான கோழிகளும் விற்பனைக்கு இருக்குது. 5000 கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு ரெடியா இருக்குது. முந்திர நீங்கள் முந்திக் கொள்ளலாம். சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிகே. ரீச்சால நிக்கிறோம். ரீச்சால எங்க நிக்கிறோம்னா ரீச்சால கோழிப்படையில நிக்கிறோம். நாங்கள் இப்ப ஊர் கோழிகள் வந்து உற்பத்தி செய்து வேறு ஆக்களுக்கு விற்கிற அளவுக்கு வளர்ந்து இருக்கிறோம். அதுக்கு முதல்ல எங்களோட கோழிகளுக்கு பொறுப்பெடுக்கக்கூடிய தம்பிக்கு வாழ்த்துக்கள். அவர் கோழிக்கு மட்டுமில்லை, இருக்கக்கூடிய பறவைகள், விலங்கினங்கள் எல்லாத்துக்கும் பொறுப்பா இருக்கிற சைலன் தான் நான் வீடியோல காட்டுறேன். 5000 கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு ரெடியா இருக்குது. இதை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இல்லாம வந்து ஒரு கிழமை குஞ்சுகள். ரைட். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் முந்திக் கொள்ளலாம். எனக்கு தெரியல, உனக்கு தெரியல, சண்டை பிடிக்காங்க. தாராளமான குஞ்சுகள் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணினாலும் நாங்கள் உங்களுக்கு அடை வச்சு இங்கே தருவோம். சரிதானே? நான் இப்போ சைலண்டே உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. தம்பி சொல்லுங்க. அப்ப கோழி குஞ்சுகளை பேர் சொல்லுங்க. ஒரு குஞ்சு. ஓகே. ஒரு கிழமை குஞ்சு இருக்கு. ஒரு கிழமை குஞ்சு எவ்வளோ? குஞ்சு 5000 குஞ்சு குஞ்சு வச்சுக்கலாம். ஓகே. இன்னும் பறவைக்கு விடுபடும். நீங்க கோழியாயும் குடிப்பீங்களோ? கோழியா எல்லா இதுலயும் கொடுப்போம், எல்லா வயசுலயும். ஓகே. வேற என்ன வச்சுக்கிறீங்க? தாரா வச்சுக்கிறீங்க, காடை வச்சுக்கிறீங்க, அதையும் கையோட வித்து விடுங்க. வான்கோழி இருக்குது. வான்கோழி இருக்கு. வேற கிளிக்கோழி இப்ப குஞ்சு மிசில் இருக்குது. சரி. மற்ற காடை குஞ்சு ஒரு நாள் குஞ்சுல இருந்து முட்டை வர மட்டும் இருக்குது. ஓகே. நாட்டு குஞ்சும் அப்படித்தான். ஓகே. அதாவது காடை இருக்குது, தாரா இருக்கு, வாத்து இருக்கு, கோழி குஞ்சு இருக்குது, ஊர் கோழி குஞ்சு இருக்கு, பிராய்லர் குஞ்சு இருக்குது. பிராய்லர் குஞ்சு விற்கிறதுக்கு இல்ல, பிராய்லர் கோழி இருக்குது. இதெல்லாம் எத்தனை நாள் குஞ்சு அப்ப? 3 நாள். அந்த லைட் வெளிச்சதுக்கு நிக்கணும். என்ன சிலருக்கு லைட் தெரியல. இதே ஒரு கிழமையா? இது 3 ஒரு கிழமை. எங்கள்கிட்ட நிறைய ஆக்கள் வந்து கோழி குஞ்சுகள் சின்ன அளவில் வேண்டி கொண்டு போறவ. இதை வந்து மற்றாக்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது நாங்கள் வந்து பெரிய அளவில் கோழி குஞ்சுகள் உற்பத்தி செய்து வெளியாக்களுக்கு விற்கிறோம்ன்ற தகவலை தெரிவித்து கிடக்கு. கோழி குஞ்சு மட்டும் இல்லை, கோழி, முழுக்கோழி, இறைச்சி கோழி, முட்டை கோழி, பிராய்லர் கோழி, வான்கோழி, ஈக்கோழி என்று சொல்லி எல்லா விதமான கோழிகளும் விற்பனைக்கு இருக்குது. நீங்கள் சில பேருக்கு அந்த வித்தியாசமான கலர்களில் விருப்பம், அது நீங்களே வந்து தெரிவு செய்து எடுக்க விடுவீங்களோ? பார்த்து பிடிக்கலாம். சும்மா கழுத்து வட்டி இல்லாத கோழி குஞ்சு. ஓகே. அதெல்லாம் விரும்பி பிடிச்சு கொண்டு போகலாம். ரைட் ரைட். எல்லா விதமான கோழி குஞ்சும் பிடிக்கலாம். ரைட். இதுக்குள்ளேயும் இருக்குது இன்னொரு கூட்டுக்குள்ள. இதுல இந்த வளர்ந்த கோழி குஞ்சுலங்க இருக்கு. அதே மாதிரி காட்டுவோம். என்ன வளர்ந்தா இப்படிதான் வருமண்டு. அங்க உங்களுக்கு குஞ்சை காட்டினாங்க. அந்த குஞ்சை வேண்டி கொண்ட வச்சிங்கண்டா அந்த குஞ்சு எப்படி வருமன்றதை இங்க காட்டுறோம். சரியா? இதுதான் எங்கட கோழி. அடக்கோழி தானே தூக்கி போட்டு எடுக்கலாம். கோழி தூக்கி போட்டு அடைய பொறுக்கலாம் முட்டையெல்லாம் அதை கொத்துதான். என்னன்னு சொன்னா இதுல அந்த கோழி குஞ்ச வேண்டி எப்படி வளர்த்து முட்டை எடுத்து இதுல இருக்கக்கூடிய பெரிய முட்டைகள் எடுத்து நீங்க அடை வைக்கீங்கன்னு சொன்னா நீங்க நாளைக்கு பெரிய ஒரு கோழி முதலாளியா வரலாம். அவ்வளவுதான் மேட்டர். ஓகே. இஞ்சால நிக்கிறோம். சேவல்களை அப்படி இஞ்சால விட்டுடாக்கு தெரியும், குழப்படியா தெரியுங்க. அதனால இஞ்சால விட்டுடாக்கு. அதே மாதிரி காட்டுங்க உங்களுக்கு உங்களோட சேவல இந்த கழுத்து வட்டியெல்லாம் நிக்கிறேன் எல்லாம் இதுக்கு நிக்கிறது கலவை தான் சேவல் இதுக்கு விட்டுருக்கு. இதுக்கு சேவலை விட்டுருக்கு. விட்டுருக்கு. அதுக்காக விட்டுருக்கு. கூட இருக்கிறத
அதுக்காக விரிச்சு விட்டு கூட இருக்கலாம் ரைட் ஓகே. ஸோ இவ்வளவுதான் விஷயம். நீங்கள் கோழி குஞ்சை வேண்டிக் கொண்டே வீட்டில் வந்து வளர்த்து ஒரு கோழி பண்ணி உருவாகுவோம்.